மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு மற்றும் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம். பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. அப்ளை நவ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. கூலி ஆடியோ லான்ச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதே மாதிரி கூலி ட்ரெய்லர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பொதுவாகவே ஆடியோ லான்ச் அப்படின்னு சொன்னாலே அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் தலைவர் பேச போகிறாரு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதே மாதிரி தான் படக்குழுவினரும் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் நாங்கள் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் ஆடியோ லான்ச் வைக்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த ஹைப் நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்றத ரொம்ப பொறுமையாக காத்திருந்து நமக்கு வெயிட்டிங்லேயே வெறியேற்றுறாங்க. லோகேஷ் கனகராஜ் நிறைய இடங்களில் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் இன்டர்வியூவில் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் அவர் பேசினதை காட்டிலும் இதில் கொஞ்சம் தனி கெத்தாகவும் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப பொலைட்டாகவும் அவர் பேசுகிறாரு. ஏன்னா அவர்கிட்ட கான்ஃபிடன்ஸ் ஹெவியாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சார் உங்களுக்கு படத்தோட ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கா அப்படிங்கிற. இல்லை சார், இதெல்லாம் சொன்ன டைம் தானே, எப்பயோ எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தாச்சு, அதெல்லாம் தாராளமாக ரொம்ப ஃப்ரீயாக தான் சார் இருக்கிறேன். அடுத்த படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோமோ அதுதான் சார் முக்கிய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓகே லோக்கி இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க ஆரம்பத்தில் சொன்னார் பார்த்தீங்களா, 171 முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜுடைய படமாக தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி கூலி முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜுடைய படமாக தான் இருக்க போகுதுன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தலைமை செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாப்புல. அதனால் கூலி பக்காவான பிளாக் பஸ்டர். 1000 கோடி வருதோ இல்லையோ எல்லாருக்கும் சூப்பராக பிடிக்க போகுது, வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதா உண்மை. சரி, ஓகே, கூலி ஆடியோ லான்ச்சில் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்ல போகிறேன். பொதுவா ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரஜினி சாரோட இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வேட்டையன், லால் சலாம், இந்த 2 படத்துக்கும் ஆடியோ லான்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவரேஜா படத்தோட கண்டென்ட்டு, ஸோ இதுதான்ப்பா படம் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் டீமுக்குலாம் கொஞ்சம் ஹைப் ஏற்றுற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நார்மலான ஒரு ஆடியோ லான்ச்சாக இருந்துச்சு. தலைவரை நம்ம நார்மலாக நமக்கு ஒரு மோட்டிவேஷன், சூப்பராக தலைவர் பேசுகிறாருப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் அப்படி சன் பிக்சர்ஸ் உடைய ஜெயிலர் படத்துக்கு போனோம் அப்படின்னா, காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி உருவாச்சு. தலைவர் சொல்றாரு, காக்கா ஒரு அளவுக்கு அப்படி மேலே பறக்கும்போது அதெல்லாம் பறக்க முடியாது, கீழே வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த ஜெயிலர் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனாக இருந்தது. முழுக்க முழுக்க அந்த ஆடியோ லான்ச்சில் தலைவர் பேசினது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. சரி, ஓகேப்பா, இது எதுக்குப்பா அப்படி நீங்கள் சொல்கிற அப்படின்னா, சன் பிக்சர்ஸ் தான் ஜெயிலரை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா கூலியும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே ஆடியோ லான்ச்சு, அதே குட்டி ஸ்டோரி, பெரிய ஸ்டோரி, என்ன விஷயங்கள்லாம் பேச போகிறாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நம்பர் 1, அடுத்த வருஷம் 2026 நமக்கு இந்த இப்போ ரீசெண்டாக அந்த எலெக்ஷன் பேஸ்டான விஷயங்கள் அதிகமான ஒரு டாக்கில் இருக்குது. மேபி எலெக்ஷன் பேஸ்டாக ஏதாவது ஒன்று பேசுவாரா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஜினி சார் பேசின ஒரு கட்சி சார்ந்து பேசின அந்த கட்சி செம்மையாக க்ரோத் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஓட்டு நிறையா குமிஞ்சிருக்கு. ஓகே, இந்த டைமில் அவர் பேசினார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த படங்கள் வரப்போகுது. பட் இந்த படம் செம ஹைப்பில் இருக்குங்க. சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் இருக்கனால மேபி அந்த பொலிட்டிக்கல் சார்ந்து ஏதோ 1, 2 அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் டைம் காக்கா கழுகுன்னு யாரை தாக்கி எதை விஜய் சாரை தான் டைரக்டாக லியோ அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஆடியோ லான்ச்சில் தளபதி தலைவர், தலைவர் தளபதி அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி விஜய் சாரை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை வரக்கூடிய ஜென்ரேஷனை பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? ஏதாவது கான்ட்ரவர்சியான விஷயங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்ற மாதிரியும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தலைவர் ரீசெண்டாக அவருடைய படங்களில், அதாவது இந்த கூலியில் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக காத்திருக்கிறார். ஏன்னா செம்ம ஹைப்பு கொடுத்துருக்குறாங்க. ட்ரெய்லருக்கும் சரி, ஆடியோ லான்ச்சுக்கும் சரி. அனிருத்தும் நிறையா இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கிறாரு. இங்கே பாருங்கள், படம் நான் பார்த்துட்டேங்க, படம் தரமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு. ஸோ அதனால் கூலிக்கு தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எக்ஸ்பெக்ட் பண்ணி தாராளமாக போகலாம். ஏன்னா கூலிக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை நான் அடுக்குறேன். நம்பர் 1 தலைவர். நம்பர் 10 கூட தலைவர் தான், பரவாயில்ல, இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களையும் சொல்லணும்ல, அதுக்காக. நம்பர் 1 தலைவர், 2வது அமீர் கான், 3வது உபேந்திரா, 4வது நாகார்ஜுனா, 5வது அனிருத், 6வது சுபின் சாகிர், 7வது மோனிகா சாங். ஸோ அது அனிருத் தான் வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த எல்லாரையும் உள்ளடக்கியது இந்த கேங்கை பார்க்கும்போது கேங்கு மாதிரி தானே தெரியுது நமக்கு. மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டரை ஹேண்டில் பண்ணுற லோகேஷ் கனகராஜ் அப்படின்றது தான்
தலைவர், லோக்கி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தமிழ் சினிமா ரொம்ப ஈகரா காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது இந்த 14ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி தெறிக்க போகுது ஸ்க்ரீன் அப்படின்றதும் தெரியுது. ஸோ தலைவர் வந்து படம் பண்றாரு தான். ஸோ இந்த படத்துக்கு அது அப்படி என்னப்பா ஹைப் குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, கூலியோட டைட்டில் டீசருக்கு ஒரு வீடியோ விட்டாங்க. அதுல பார்க்கும்போது தலைவர் டெனிம் செட் என்ன, வாட்ச் என்ன, அப்படியே முடிச்சிடலாம்பா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது முழுக்க முழுக்க தலைவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல்ல தான் இந்த படத்துல இருக்க போறாருன்றது நல்லாவே தெரியுது. பொதுவா தலைவருக்கு நெகட்டிவ் ரோல் நடிக்கிறது அவருக்கே பெர்சனலா பிடிக்கும். நமக்கு வந்து தலைவர வந்து நெகட்டிவ் ரோல்ல பார்க்குறது செம்மையா இருக்கும். அவர் பெர்ஃபார்மன்ஸ் பிச்சு விட்டுருவாரு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 16 வயது நிலை, அவர்கள், ஆடுபுலி ஆட்டம், காயத்ரி, ஸோ இந்த மாரி படங்கள்ல அவர வந்து என்னடா அந்த மனுஷன் வந்து பார்த்தாலே வந்து இந்த கேரக்டர்லாம் பார்த்தாலே காண்டாவுதே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் அவர்கள்னு ஒரு படம். அந்த படத்துல ராமநாதன் ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாரு. வீட்ல வந்து ஒய்ஃப வந்து அப்யூஸ் பண்றது, அவங்க சொல்றதெல்லாம் என்னாம்மா அப்படின்ற மாரி ஒரு தௌலத்தா இருக்கிற ஒரு கேரக்டர். அத பார்க்கும்போது செம்ம காண்டா இருக்கும். அப்படின்னா தலைவர் வந்து அடுத்து நெகட்டிவ் ரோல் இன்னொரு முக்கியமான ஒரு படம். "பத்த வச்சுட்டியே பரட்ட" அப்படின்ற மாரி 16 வயது நிலையில அவருடைய அந்த கேரக்டரா இருக்கட்டும், நெட்ரிகன்ல அந்த அவரோட அந்த அப்பா ரஜினியா வந்து ஒரு கேரக்டர் பண்ணி அதுவா இருக்கட்டும். இன்னும் பார்த்தோம்னா, அ "நான் பொல்லாதவன்" அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது, நமக்கும் தலைவர வந்து நெகட்டிவ் ரோல்ல பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கும், செம்மையா இருக்கும், செம்ம வைபா இருக்கும். அதே மாரி தலைவருக்கு நெகட்டிவ் ரோல் அப்படின்றது சொல்லியா குடுக்கணும்? அவருக்கே வந்து நெகட்டிவ் ரோலுக்காக தான் சினிமாக்கே வந்தாரு. அதுவும் இல்லாம ஏங்க இங்க பாருங்க, நெகட்டிவ் ரோல் பண்றது புடிக்கும் அப்படின்னு நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால கூலிக்கு இன்னொரு ஹைப் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். சரி ஓகே. எல்லாரும் கேட்கிறது என்னன்னா, எல்சியூல கூலி இருக்குமா? இருக்காதா? அப்படின்றது தான். நம்பர் 1 இதுல லாஜிக்கா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்ங்க. இந்த ஸ்டார் காஸ்ட் வந்து நடக்குது அப்படின்னா, ஒரு டைரக்டரா லோகேஷ் கனகராஜ் மாரி ஒரு டைரக்டர் ஆல்ரெடி ஒரு ஒரு யூனிவர்ஸ கிரியேட் பண்ணும்போது, அது எப்படி அந்த சான்ஸ விடுவாரு அப்படின்றது தான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. மேபி லியோ படம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் லியோ வந்து எல்சிஏ கிடையாதுங்க. அது வந்து விஜய் சாருக்காக பண்ண படங்க. ஸோ எல்சியூ வந்து தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவரு, படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு முன்னாடி நாள் சொல்றாரு, எல்லாரும் கைதி பார்த்து வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு. ஏப்பா எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. இது வந்து எல்சியூ தான் லியோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆனோம். அதே மாதிரி கூலிக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா, இருந்தா நல்லா இருக்கும். கமல் சார் மாரி தான் பேசணும். இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு யூனிவர்ஸ கிரியேட் பண்றது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கேங்ஸ்டருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும், ஒவ்வொரு தொழில் இருக்கும், ஒவ்வொரு சம்பவத்த பண்ணுவாங்க. இங்க நம்ம ரஜினி சார் பார்க்கும்போது கோல்டு, இந்த ஹார்பரு இதெல்லாம் காமிக்கும்போது, ஓகே அவர் வந்து இந்த தங்கக் கடத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காருன்றது நல்லாவே தெரியுது. ஸோ அப்பன்னா அவர் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப பெரிய டானா இருக்கிறாரு. இன்னும் நெறைய மீம்ஸ்ல நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த ஹார்பர வந்துலாம் காமிக்கும்போது, அந்த கப்பல்லாம் காமிக்கும்போது, மிச்சம் இருக்கிற சரக்கு எல்லாமே அந்த கப்பல்ல இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா படத்தோட முழுக்க முழுக்க நம்ம வந்து மோனிகா சாங்கா இருக்கட்டும், அவங்க காமிச்ச இடங்களா இருக்கும், எல்லாமே ஹார்பர் பேஸ்டா தான் இருக்கு. அதே மாரி டார்க்கா இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸான ஒரு படத்த எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கிற விஷயங்கள் கன்ஃபார்மா கிடைக்குன்றது லோகேஷோடைய அந்த கான்ஃபிடன்ட் மூலமா நல்லாவே தெரியுது. சரி ஓகே. இந்த ட்ரெய்லர் கூலியோட ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கியுடைய ட்ரெய்லருடைய ஃபர்ஸ்ட் கட் எங்கெல்லாம் காமிக்கிறாரோ, அந்த கட்டுல படம் ஃபுல்லா வந்து தெறிக்கும். முக்கியமான சீன்லாம் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் படத்துல விக்ரமோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வெளியில இருக்கிற மாரி அந்த கொடையோட வச்சுக்கிட்டு, விக்ரம் சார் அதாவது விக்ரம் அப்படின்றவங்களுடைய அந்த ஏஜென்ட்டோடைய வீடு தான் வந்து காமிப்பாங்க. சரி ஓகேப்பா. அப்ப அங்க அங்க என்னப்பா சம்பவம் நடந்துச்சுன்னா, ஏஜென்ட் டீனான்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த வீடு தான் மிகப்பெரிய ஒரு சம்பவமாவே இருக்கும். ஸோ அது அந்த படத்துல முக்கியமான ஒரு இடமா இருந்துச்சு. அதே மாரி லியோ படத்துல ஹிமாச்சல காமிப்பாங்க. ஹிமாச்சல் தான் முழுக்க முழுக்க படத்தோட கதையா இருக்கும்போது எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஷாட்டா வந்து காமிச்சிருப்பாங்க. அங்க என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். நான் தான்டா லியோ அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஹிமாச்சல்ல நடந்த மாரி காமிச்சிருப்பாங்க. கைதில ஜெயில்ல தான் ஃபர்ஸ்ட் ஷாட் காமிப்பாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாங்க, முழுக்க முழுக்க ஜெயில்ல தாங்க நடக்கிற விஷயம். ஸோ இத தான் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்ற மாரியும் ஒரு விஷயத்த வந்து க்ளூ குடுத்திருப்பாப்ல. அதே மாதிரி கூலி முழுக்க முழுக்க ஹார்பரு, கடலு, கப்பலு இந்த மாரி தான் நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிகிறது. ஸோ அதனால மேபி இது எல்சியூல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லியோல குடும்பமா செய்ற ஒரு தொழில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கையில வந்து அந்த தம் வச்சுன்னு, ஸோ அந்த லோகோலாம் பேக்கிரவுண்ட்ல பார்த்திருப்போம்.
அதே மாதிரி தான் அமீர் கான் அவர்கள் தாகா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல கையில அந்த இதெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. மேபி அவரும் இது ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். கோலிவுட்ல இருக்கிற மெயின் ஸ்டார்ஸ், அதே மாரி பாலிவுட்ல இருக்கிற அமீர் கான் அவர்கள், அதே மாரி டோலிவுட், கோலிவுட் எல்லா ஸ்டாரும் ஒரே ஃப்ரேம்ல இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல டீம் அப்படின்னு சொன்னோனே அந்த டான் 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 அப்படின்னு ஓடி வந்தா எப்படி இருக்கும்? ரோலெக்ஸு, கைதி ஸோ எல்லாமே வந்து மெர்ஜ் ஆகி வந்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து சம்திங் ஏதோ ஒண்ணு ஃபீல் கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதனால கூலிய நம்ம ஒரு ஓரத்துல ஒரு 2% வந்து ஆசை வச்சிருப்போம். ஒருவேளை எல்சியூல இருந்துச்சு அப்படின்னா, தமிழ் சினிமா மட்டும் இல்ல, நம்மளோட இந்தியன் சினிமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு பீக் ஆகப்போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு மற்றும் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி அப்ளை நவ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.